கைஸ், உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து நம்ம ஃபோன் எடுத்தோன்னா மூவ் பண்ண மாட்டாங்க, அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. மற்ற டைமில் பார்த்திங்கன்னா செமையாக மூவ்மெண்ட் தெரியும். இப்போ செமையாக மூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னு டக்குன்னு ஃபோன் எடுக்கிறேன், அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. எப்போவுமே அப்படி தான், வீட்டில் இருக்கக்குள்ள கூட அப்படி தான். ஹலோ கைஸ், யார் வந்திருக்காங்க பாருங்கள், நம்ம சுவிக்ஷா வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸ்கூல்லேருந்து நேராக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தேன். அவங்க அம்மா வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேடம் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக டைம் வந்து இப்போது மணி வந்து 8 ஆகிடுச்சி. டைம் வந்து 8:20 ஆயிடுச்சு. இப்போ தான் லைட்டாக பெயின் வர ஆரம்பிச்சிருக்கு. 7:30க்கு சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டாங்க. 7:30க்கு அப்புறம் எதுவும் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 7:30க்கு போயிட்டு இட்லி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். 4 இட்லி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வர ஸ்டார்ட் ஆகுது. டாக்டர் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் 5 to 10 மினிட்ஸில் வந்து டாக்டர் வந்து பார்ப்பாங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு 30 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. இவ்வளோ நேரம் இல்லை, இப்போ தான் வந்து அந்த டெலிவரி பெயின் வந்து இப்போ தான் கரெக்டாக ஃபீல் ஆகுதுல்ல. சொல்லி எங்கே வந்திருக்கீங்க? ஹாஸ்பிட்டல். கால் இங்கே தான் இருக்குது, தலை இங்கே தான் இருக்குது, இப்போ இங்கே வந்துருச்சு. எப்போ வெளியே வரும்னு இருக்குறீங்க? எப்படா பாப்பா வெளியே வரும்னு இருக்கு. பாப்பா தான் இந்த வரப்போகுது நீங்கள் நேரத்தில். காலோட இது கால் இங்கே இருக்கு, மூஞ்சி இங்கே இருக்கு. மூஞ்சி இங்கே இருக்கு, கால் இங்கே இருக்கு, விரல் இங்கே இருக்கு, கால் இங்கே இருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:33. ஆக்சுவலாக இன்னும் பெயின் வரல. 8 ஹவர்ஸ் பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெயின் வந்துச்சு. பெயின் வந்துருச்சு. அந்த ஹெட்டோட பொசிஷன் வந்து கரெக்டாக வரல. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. இன்னும் ஹெட்டோட பொசிஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டாக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு 8 ஹவர்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 8 ஹவர்ஸில் அந்த ஹெட்டோட பொசிஷன் வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னா நார்மல் டெலிவரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த பொசிஷன் வரல அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டாக்டரே வந்து கேட்குறாங்க, எல்லாரையும் சிரிக்க வைக்கிற நீ ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் வந்து இப்போ பார்க்குறப்ப செம்மையாக அழுதுடுச்சு போல். எல்லாரையும் சிரிக்க வைக்கிற நீ வந்து ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்டாங்களாம். ஸோ நீ எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுவிக்ஷா பாருங்கள், நானும் சுவிக்ஷாவும் தான் இருக்கோம். ஸோ நம்ம கூட சுவிக்ஷா இருக்காங்க. வீட்டில் தூங்க மாட்டேன், அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அவங்க அப்பா சொல்கிறாங்க, அவங்க அத்தை சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். டாடி வந்துட்டேன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டா நைட்டில் கூப்பிட்டு வந்து வீட்டில் விட மாட்டேன்னு சொல்கிறேன். கேட்கல, நான் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்து தூங்க போகிறா. நார்மல் டெலிவரி வருமா? சுவிக்ஷா நார்மல் டெலிவரியில் ஜம்முன்னு அழகாக வந்துட்டா. இந்த பாப்பா நம்மளை டென்ஷன் பண்ணுது. டென்ஷனா? பிபியே வந்துடும். ஃபிக்ஸ் ஆகிட்டேன். டாக்டரும் வந்து பார்த்துட்டு, டாக்டரும் வந்து இங்கேயே தான் இருக்காங்க. ஆக்சுவலாக வீட்டுக்கு போவாங்க, வீட்டுக்கு போகாமல் டெலிவரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்காங்க.
போயிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக வீட்டுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. வந்து இங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க டாக்டர் எங்கள் கூட. அது வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்தளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்களே அப்படின்ட்டு. நார்மல் டெலிவரி மட்டும் வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். வாக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வாக் பண்ணிகிட்ருக்கோம். போறியாடா? போறியா வீட்டுக்கு? போறியா இங்கே இருக்கியா? போறியா இங்கே இருக்கியா? இங்கே பாரு, நைட்டு 1 மணிக்கு இங்கே பாரு, அம்மா கை பாரு, 1 மணிக்கு நைட்டு 1 மணிக்கு வந்து டாக்டர் வருவாங்க. ஆமாம், அங்கே ஒரு ஊசி போட்டிருக்காங்க கையில், அங்கே ஒரு ஊசி. அம்மே இங்கே பாரு, நைட்டு 1 மணிக்கு டாக்டர் வந்து இங்கே இது பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அப்போ சவுண்டுலாம் கேட்கும். சவுண்டு கேட்டால் நீ தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருவ. வீட்டில் போய் தூங்குறியா? டாடி போய் விட்டு வந்துடுவா. சாந்தி பாட்டி ராஜேந்திரன் தாத்தா இப்போ எல்லோரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எல்லாருமே வீட்டில் தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சு டேடி காரில் கூப்பிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு போறியா? மணி வந்து 11:45 ஆக போகுது. ஆமாம், 11:45 ஆக போகுது. 12 மணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன்னை கூப்பிட்டு போகிறது கஷ்டம். இப்போயே போயிடலாம். வீட்டுக்கு போறியா? டேடி கூப்பிட்டு போய் விட்டு வருவா. இல்லை இங்கே தூங்குறியா? அதையாச்சும் ஒழுங்காக சொல்லு, டேடி தூங்க வைக்கிறான். வீட்டுக்கு போறியாடா? வீட்டுக்கு போறியா? இங்கே இருக்கியா? சொல்லு. அம்மா கூட இருக்க போறியா? வீட்டுக்கு போறியா? அம்மா கூட இருக்கியா? சொல்லுடா சுச்சா, சொல்லுடா, சொல்லுடா ப்ளீஸ்டா, சொல்லுடா. அம்மா வரல, டேடி ஒன்று தான் போய் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். வந்து அம்மா கூட இருப்பேன். காலையில் அம்மா டேடி வந்து உன்னை கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகேவா? குட் குட். வா, மணி 11:45 ஆயிடுச்சு. வா, போயிட்டு டேடி ஒன்று விட்டுட்டு திருப்பி வரணும். ஓகேவா? அம்மாவை டேடி பார்த்துக்கிறேன். காலைல நீ வந்து பாப்பா வந்து பார்த்துக்கோ. குட்கல் தங்கப்பட்டி சொன்னால் கேட்பா. அத்தை கூடயே தூங்கணும். ஓகேவா? பேய் அம்மா பேய் மாதிரி நிற்கிறா. சரி வா. சுவிக்ஷாவை வீட்டில் விட்டுட்டு திரும்பி வந்துட்டேன். டைம் 11:30. ஸோ டாக்டர் வந்திருக்காங்க, செக் பண்ணுறாங்க உள்ள. இப்போது டைம் பார்த்திங்கன்னா 1:17. இப்போ தான் வந்து 1 மணிக்கு வந்து டாக்டர் வந்து செக் பண்ணாங்க. நார்மல் டெலிவரி, கொஞ்சம் டவுட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, எப்படியாவது நார்மல் டெலிவரி கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 2 மணிக்கு வந்தோம். 2 மணிக்கு வந்தப்போ கர்ப்பப்பை வந்து ஒரு ஃபிங்கர் அளவுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த டைம் படி பார்த்திங்கன்னா இந்நேரம் வந்து நைட்டுக்குள்ளே உங்களுக்கு இந்நேரம் டெலிவரி ஆகிருக்கணும்.